ஹாய் ஆல், வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பனானா வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். பனானா மால்புவா குக் வித் கோமாளியில் அஸ்வின் பண்ண ரெசிபி. அது இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7 பழுத்த வாழைப்பழமாக எடுத்து வச்சுருக்கேன். தோல் உரிச்சிட்டு வாழைப்பழத்தை எடுத்து வச்சுருக்கேன். உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். கோதுமை மாவு பார்த்திங்கன்னா 1 கப் கோதுமை மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பால் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவு எடுத்த அதே கப்லேயே தான் பாலும் எடுத்து வச்சுருக்கேன். நட்ஸ் பார்த்திங்கன்னா முந்திரி பாதாம் ரெண்டுமே 10 கிராம் இருக்கிற மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். வாசத்துக்கு ஏலக்காய் தூள் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். பனானா மால்புவா எப்படி செய்கிறதுங்கிறது பார்த்துடலாம். மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா நம்ம தோல் உரித்து வச்ச வாழைப்பழத்தை நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரை, ஏலக்காய் தூள் பார்த்திங்கன்னா நான் பவுட்ரு பண்ணி தான் வச்சுருக்கேன். ஒரு கொஞ்சமாக ஏலக்காய் நான் சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம பனானா மால்புவா பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நிறையா செய்கிறோம். இப்போ நான் 1 கப் கோதுமை மாவு போட்டிருக்கிறேன். இன்னொரு கப் கோதுமை மாவு நம்ம சேர்த்துக்கலாம். இன்னொரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துக்கலாம். பால் பார்த்திங்கன்னா நீங்கள் பச்சை பால் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா சூடாக காய்ச்சி ஆற வச்ச பாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா பச்சை பால் தான் நான் சேர்த்துக்கிறேன். அரைக்க உங்களுக்கு பால் பத்தலை அப்படின்னா நீங்கள் பால் ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க. அரைச்சதை நம்ம ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். பேட்டரை நான் ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன். சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இன்னொரு கப் சர்க்கரையும் நம்ம சேர்த்துக்கலாம். 2வது கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த கப்பில் 1 கப் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னொரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சி கம்பி பதத்தளவுக்கு வந்துடட்டும். அப்புறம் நம்ம பனானா மால்புவாவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. கம்பி பதம் நம்ம பார்த்துக்கலாம். சென்டரில் ரெண்டு விரலுக்கும் சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு நூல் மாதிரி வரணும். பாருங்கள், நூல் மாதிரி வருது. ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை பார்த்திங்கன்னா நான் தோசை மாதிரி ஊற்றி நான் பனானா மால்புவா நான் செய்ய போகிறேன். நீங்கள் ஆயிலில் பொரிச்சு எடுக்கிறனாலும் நீங்கள் ஆயிலே பொரிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மேலே அப்படியே எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வெந்துடட்டும், நம்ம அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வெந்துடட்டும், அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் ஆச்சு திருப்பி போட்டு. இப்போ திருப்பி பார்த்துக்கலாம். நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம்.
ரெடி பண்ணி வச்சிருக்கிற பனானா மால்புவா வந்து இப்போ வந்து நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும், அப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஊறின பனானா மால்புவாவை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே அப்படியே வந்து சுகர் சிரப் வந்து அப்படியே ஊற்றிக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற நட்ஸ் அப்படியே தூவிக்கோங்க. சூப்பரான பனானா மால்புவா வந்து ரெடி. இதே போல் பனானா மால்புவா வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.